அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படிப்பும் நிறைஞ்ச சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு ராசிங்க. அஷ்டலட்சுமி கடாட்சியத்தில் குரு கடாட்சியம் வந்துட்டாவே உங்கள் வாழ்க்கை சிறக்கக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நேரங்கள் உண்டு. நீங்கள் நிலம் வாங்கணும், மண்ணு வாங்கணும், பொண்ணு வாங்கணும், மாளிகை வாங்கணும்னு ஆசைகள் இருக்கும். கார் வண்டி மேலெல்லாம் ஆசை இருக்காது. நல்ல ஜம்முன்னு வீடு தோரணைகள் வேணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் தான் உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசியோடைய அதி தேவதை உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். கஷ்டப்பட்டவன் நஷ்டப்பட்டவன்லாம் லாபம் அடையக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம்தான். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் செழிப்பாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. இத்தனை வருஷம் தனியாக இருந்து தன்னந்தனியாக இருந்து டிப்ரெஷனில் என்ன பண்ணுறது ஏது பண்ணு தெரியாமல் தான் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்னு தெரியாமல் பித்து பிடிச்செல்லாம் நீங்கள் அலையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் உண்டு. ரிஷபராசியில் உள்ள பெண்கள், திருமணம் ஆன பெண்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் குரு பகவானுடைய திசை வரும். ஏன்னா உங்கள் ராசியோடைய தன்மை ஒரு கருநாகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துட்டு போகும் ஒரு கட்ட காலத்தில். அதுக்கு உண்டான சாந்திகளை வழிமுறைகளை நல்ல ஒரு ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து படிக்கிற குழந்தைகளை மட்டும் தெளிவுபடுத்திக்கிங்க. டீனேஜ் குழந்தைங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 21 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் உங்கள் முன்னோருடைய வழிபாடு, உங்கள் மூத்தோருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை வரக்கூடிய நேரம் உண்டு. 2025 உங்களுக்கு சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். ரிஷப ராசி அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படிப்பும் நிறைஞ்ச சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு ராசிங்க. நிறையா பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு இந்த ராசியில் இருப்பாங்க. சினிமாவில் பிரகாசிக்குன்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த ராசியில் கொஞ்சம் நிறையாவே இருப்பாங்க. நிறையா சாஃப்ட்வேர் லைனில் இருக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த ராசியில் இருப்பாங்க. உங்களுக்கு தாங்க இந்த 2025 மே மாதமே பலனே யோகமே. ஏன்னா உங்கள் ராசியில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. அடுத்து இந்த மாதம் எண்டில் பேச்சு ஆச்சிருவார். ஆனால் இருந்திருந்தாலும் பல தடங்கள், பல கஷ்டம், பல இடையூறுகள், இன்னல்களை அடைஞ்ச உங்களுக்கு குரு கடாட்சியத்தை கொடுத்துருப்பார். ஒரு வேலை, ஒரு திருமணம், சுபகாரியங்கள். பொதுவாகவே ரிஷபராசிக்கு ஒரு கட்ட காலத்தில் நாகதோஷமே உண்டு. ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 32 வயசு வரைக்கும். ஆனால் கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே பல இடையூறுகள் இன்னல்கள் அடைஞ்ச உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் தான் அந்த திருமண ஏற்பாடுகளே நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. காதல் கிரகம் கூட சொல்லலாம். அப்போ இடையூறுகளை அணிஞ்ச உங்களுக்கு குரு கடாட்சியம் கிடைச்சது இந்த மாதம்தான். மாற்றம் ஏற்படக்கூடிய ராசியில் நீங்களும் ஒன்று. நல்ல வேலைகள், படிப்புகள், திருமணமாகி டிவேஸ் ஆகி பிரிஞ்ச ஜாதகர்களுக்கு கூட கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா தாய் மேலே பாசக்காராக இருப்பீங்க. தான் குடும்பத்தை விட்டு பற்றற்று இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் உங்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் வந்துட்டு போகக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு கொஞ்சம் நிறையா இருக்குது. ஏன்னா வெளிநாட்டுக்கு ஊக்குவிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அந்த சந்திரன் கேட்குறது ஒரு பாஸ்போர்ட் எடுத்தால் தான் நீ எந்த கண்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லக்கூடிய யூக்லிஸை நீ தெளிவு பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தன்மை ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி ஏசி காற்று கீழே இருந்த இடத்துலேருந்தே வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸு, நிறையா ஸ்டோர்ஸு, சாஃப்ட்வேர் லைனு, இப்படியாம்பட்ட தன்மையில் தான் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. தோஷமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்கு தாங்க இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் சனி பரமாத்மாவுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா லாப சனியில் வருது. அப்போ இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உங்களுடைய யோகங்கள் எல்லாமே இந்த வருஷம், ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி போகுது, குரு கடாட்சியம் வரப்போகுது.
அஷ்டலட்சுமி கடாட்சியத்தில் குரு கடாட்சியம் வந்துட்டாவே உங்கள் வாழ்க்கை சிறக்கக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நேரங்கள் உண்டு. நீங்கள் நிலம் வாங்கணும், மண் வாங்கணும், பொண்ணு வாங்கணும், மாளிகை வாங்கணும்னு ஆசைகள் இருக்கும். கார் வண்டி மேலெல்லாம் ஆசை இருக்காது. நல்ல ஜம்முன்னு வீடு தோரணைகள் வேணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் தான் உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசியோடைய அதி தேவதை வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய அதி தேவதை வந்து மகாலட்சுமி. அப்போ அந்த மகாலட்சுமியோடைய வழிபாடு வந்து உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம். மீதி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதோடைய பலன் கொடுக்காதுன்னு சொல்கிறதோடைய தன்மையோட மகாலட்சுமி எவ்ரி வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 to 2 மகாலட்சுமி வழிபாடை பண்ணவே நீங்கள் ஒரு வாரத்துக்கு சாமி கும்பிட வேண்டிய அமைப்பே கிடையாது. இப்படி தெளிவான அமைப்பில் சூட்சமத்தோட முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு வந்தாவே இந்த ராசிக்காரங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும். நிறையா சம்பாதிக்கணும், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும், பல ட்ரஸ்ட்டுகள் ஆரம்பிக்கணும், இல்லை ஆடு மாடுகளை வளர்த்து விற்று சம்பாதிக்கணும், இப்படியாம்பட்ட ஆசைகளும் உங்களுக்கு நிறையா இருக்கும். உங்கள் ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூட்சமமான ஒரு வழிமுறைகளோட பக்குவம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 2025 மே மாதத்தில் உண்டான ஒரு யோகம் 6 மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் 1 மாதத்தில் கொண்டு போய்க்கூடிய தன்மைகளை நீங்கள் கொண்டு வர வச்சுக்கலாம். நீங்கள் வழிபடுங்க, சுக்கிர பகவானையும் வழிபடுங்க, மகாலட்சுமியையும் வழிபடக்கூடிய தன்மை விடுங்க. ஏன்னா உங்கள் ராசியோடைய தன்மை வந்து ஒரு நாகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்துட்டு போகும். ஒரு கட்ட காலத்தில் அதுக்கு உண்டான சாந்திகளை வழிமுறைகளை நல்ல ஒரு ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து படிக்கிற குழந்தைங்களை மட்டும் தெளிவுபடுத்திக்கிங்க. டீனேஜ் குழந்தைங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 21 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் உங்கள் முன்னோருடைய வழிபாடு, உங்கள் மூத்தோருடைய வழிபாடு வந்து உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை வந்து வரக்கூடிய நேரம் உண்டு. 2025 உங்களுக்கு நல்ல நேரம் தாங்கன்னு சொல்லுவேன். காசு பணம் 4 திசையிலேருந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாரையும் அரவணைச்சு இருக்கணும். இப்படி அரவணைச்சு தெளிவான அமைப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுடைய தன்மை வந்து வலுபெறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. டைம் கிடச்சா உங்கள் சொந்த பந்தத்தை கூட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு கோயில் குலதெய்வத்தில் போயிட்டு சாமி கீமி கும்பிட்டுட்டு 4 பேருக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடலான்னு சொல்லுவேன். அப்படியாப்பட்ட ஒரு நேரம் இருக்குது. பயப்படாதீங்க, உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். கஷ்டப்பட்டவன் நஷ்டப்பட்டவன்லாம் லாபம் அடையக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம்தான். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் செழிப்பாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. இத்தனை வருஷம் தனியாக இருந்து தன்னந்தனியாக இருந்து டிப்ரெஷனில் என்ன பண்ணுறது ஏது பண்ணு தெரியாமல் தான் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்னு தெரியாமல் பித்து பிடிச்செல்லாம் நீங்கள் அலையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் உண்டு. ரிஷபராசியில் உள்ள பெண்கள், திருமணம் ஆன பெண்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் குரு பகவானுடைய திசை வரும். உச்சநிலை, ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கக்கூடிய தன்மை, வியாபாரம் செழிக்கக்கூடிய தன்மை. ஆனால் ராகு தசை முடிஞ்ச உடனே தான் குரு தசை வரும். ஆண் பெண்கள் இருவருக்கும் ஒரு 45 வயசுக்குள்ளே நல்ல நிலைமை இந்த வருஷம்தான். பயப்படாதீங்க. ஆனால் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ஜாதகத்தில் நீங்களும் கூட ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே சனி தசை உங்களுக்கு வரும். அந்த சனி மகாதேசில் ஆண்டவன் மேலே அமைப்பை கொடுத்துக்கிட்டு தெளிவான அமைப்பில் முடிஞ்சால் ஒரு ருத்ராட்சம் இல்லை இருந்த இடத்துலேருந்தே தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாகும். பயப்படாதீங்க. இது கோச்சார பலன்தான். கோச்சாரம்னா எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு பலன்தான். பயந்தாவே நோய், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். வாழ்க்கையில் வெற்றி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேஜ ஆரோக்கியத்தோடு தெளிவு பண்ணுங்க. நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடுங்க. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் கெட்டு போயிடும். நேரம் கொஞ்சம் ஒரு தொன்னை சோறு, அந்த தொன்னை சோறு சாப்பிட்டுட்டு தெளிவான அமைப்பில் நம்ம வாழ்க்கை இப்படி தான் வாழன்னு சொல்லக்கூடிய தன்மையை பிடிச்சிக்கிட்டா ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம்தான். மதிங்க, எல்லாரையும் மதித்து நடந்து எல்லாருடைய அரவணைப்போடு தெளிவாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 மே மாதம் உண்டான பலன் உங்களுக்கு பலவீனமாக ஆகாது. உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு சுபிக்ஷம் கிடைக்கணும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடச்சி
முகம் கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம்ம. 12 ராசிக்காரர்களும் இந்த மே மாதம் தனக்கு யோகங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சம பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு பஞ்சாங்கம் மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி இப்படியே அரவணைச்சிக்குங்க. முருகா, இந்த வருஷம் எனக்கு இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தை அரவணைச்சிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரத்தை ஒரு 3, 5, 7, 9, 11 சுற்றிட்டு 10 நிமிஷம் இப்படி உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த பஞ்சாங்கத்தை தொட்டு கண்ணில் மட்டும் டெய்லியும் ஒத்துங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். பஞ்சாங்கம் ஒரு வீட்லேயும் வைக்கணும். இதை வச்சிங்கனாவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி வீணாக விரயமாகாது, நோய்க்கு விரயமாகாது, நஷ்டமாக மாட்டீங்க, அவப்பேர் அவமானப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி இந்த பஞ்சாங்கத்துக்கு இருக்குது. ஒருத்தரும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வீட்டில் வச்சுக்குங்க. உங்கள் பேக்கில் வைங்க. சாமி ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. கோர்ட்டு கேஸுன்னு அலைய கிடையாது. அடிக்கடி ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி யோகங்கள் நிறைய இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய சொந்த வீடு தாம்பரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் என்னுடைய சொந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாவே போதும். நான் உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பேன். சிவாய நம.